நமக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியை கூட நிறுத்தி வைத்திருக்கிறது. குறிப்பாக கல்வி நிதியாக கொடுக்க வேண்டிய நிதி 3458 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் நீங்கெல்லாம் போறீங்கல்ல, அதுக்கு அவங்க தான் பணம் கொடுக்கணும். ஆனால் இப்போ கொடுக்கவே இல்லை. அதுக்கு கொடுத்த நிதியை கூட 2000 கோடி ரூபாயை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் தமிழ்நாடு அரசு தளபதி அவர்கள் செய்து கொண்டிருப்பது தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். அதுபோல குடிநீர் இணைப்பு திட்டம், அதுக்கு கொடுத்த 3112 கோடி ரூபாயை நிறுத்தி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு இருக்குது. அதையே அவர்கள் கொடுக்கவில்லை, நிதியை கொடுக்கவில்லை. அதனால்தான் இப்போ அதுவும் இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் அது எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஈரான் பகுதிகளில் இருந்து வருகிறது. அதையெல்லாம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெறுகிற போரின் காரணமாக அவைகளெல்லாம் தடைபட்டு போய் கிடக்கின்றன. ஆக இவைகளெல்லாம் தடைபட்ட காலத்திலே ஏதேனும் நிவாரணம் வழங்க வேண்டும் அல்லவா? அதையும் இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு செய்யவில்லை. ஆனால் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த கேஸ் சிலிண்டர் இல்லாமல் கரண்ட் அடுப்பு வீட்டில் வச்சிருக்கவங்களுக்கு அவர்களுக்கு 2 அவர்கள் மானியமாக கொடுக்கிறார்கள். அதுதான் தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கணும். இந்த தமிழக முதல்வருடைய ஆட்சியில் தான் இவ்வளவு மகளிர் வந்திருக்காங்க. இந்த தொகுதி எதையோ சொன்னாங்க. உங்களுக்கு இருக்கிற நன்மை சமீபத்தில் கூட எல்லாரும் 5000 ரூபா வாங்கினீங்களா? மாதம் இப்போ 1000 ரூபா அதையும் சொல்லியிருக்கிறாரு. வருகிற பொழுது தேர்தலுக்கு அப்புறம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணுங்க பிள்ளைங்க படிச்சுதுன்னா அதுங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். ஒரு காலத்தில் படிக்கிறதே கஷ்டமா இருந்தது. இப்போ எல்லாரையும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக முதல்வருக்கு இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் தமிழ்நாடு வளர்கிறதை பார்த்து அங்கே இருக்கிற மோடிக்கும் இன்னொருத்தர் இருக்கிறார எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. அவர் பொய் பேசுறதே அவர் ஷாவுக்கு வேலை. அதுவும் தமிழ்நாட்டில் குறியா வச்சுக்கிட்டு எதனா பண்ணணும்னு நினைக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இங்கே வந்திருக்கிற நாங்கள் எல்லாம் இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள், முற்போக்கு கூட்டணியை சார்ந்தவர்கள். நாங்கள் எல்லாம் ஓரணியிலே ஒன்றுபட்டு நிற்கிறோம். இதை யாராலும் உடைக்கவோ பிரிக்கவோ முடியாது. நாமெல்லாம் கொள்கை அடிப்படையிலே, அதுவும் ஒன்றிய அரசை அவர்கள் நடத்துகின்ற மதவாத அரசியலை எதிர்த்து நடத்துகிற ஆட்சியிலே